Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலை வக்கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம், அதாவது எஸ்டர்டே கிளாஸ் பார்த்தோம்ல வவ்வல்ஸ்னுடைய சவுண்ட்ஸ் இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் இது இல்லையா. நேற்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஏக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சவுண்டும், ஈக்குன்னா ஒரு 4 சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஐஓயுக்கும் எத்தனை சவுண்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் செமிஓவலாக இருக்கக்கூடிய ஒய்க்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எடுத்தது என்னது ஐக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கான். ஐக்கு ஈன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, இன்னொன்று சவுண்டு என்ன இருக்குது, ஐன்னு ஒரு சவுண்ட் இருக்குது. அப்போ 2 சவுண்ட் இருக்குது ஓகேவா. ஐக்கு என்ன இருக்குது, ஈன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, இன்னொரு சவுண்ட் வந்து ஐ அப்படின்னு சொல்லுது. இப்போ ஈ எங்கே சார் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஐ கூட என் சேர்ந்து வரலாம், இல்லாட்டி என்ன இருக்கும் ஐ கூட என்னோட கே சேர்ந்து வரலாம், இல்லாட்டி என் கூட ஜி சேர்ந்து வரலாம், இல்லாட்டி என்ன இருக்கும் ஐ கூட சி கே சேர்ந்து வரும், இல்லாட்டி இப்போ ஐ கூட என்ன இருக்கும் ஐபி சேர்ந்து வரும், இல்லாட்டி என்ன இருக்கும் ஐ கூட டபுள் எல் சேர்ந்து வரலாம், இல்லாட்டி ஐ கூட என்ன இருக்கலாம் டி சேர்ந்து வரலாம். புரியுதா. இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம இ தான் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், இ தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஐஎன் இது எப்படி சொன்னோம், பின் அப்படின்னு எப்படின்னா பின் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்ஐஎன் இது எப்படி சொல்லுவாங்க, சின் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து எஸ்ஐஎன்கே அப்படின்னு தான் சொல்லணும், சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்ஐஎன்ஜி அப்படின்னா ரிங், என்னது ரிங், என்ன சவுண்டு இ சவுண்டு வருது தெரியுதுங்களா. அடுத்து பாருங்க கேஐசிகே கிக், என்னது கிக் அப்படின்னா சொல்றது இ சவுண்டு வருது தெரியுதா. அடுத்து சிஹெச்ஐசிகே எப்படி சிக், இது சிக் அப்படின்னா சவுண்டு வருது இ சவுண்டு வருது தெரியுது கிளியரா. அடுத்து ஹைச்ஐபி ஹிப், என்னது ஹிப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எல்ஐபி எப்படி சார் லிப், என்னது லிப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிஐஜி எப்படி சார் பிக், எப்படி பிக் அப்படின்னு பண்ணணும். அடுத்து டிஐஜி எப்படி சார் டிக் அப்படின்னு பண்ணுவாங்க. அடுத்து ஆர்ஐஎம் எப்படி சார் ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃப்ஐஎக்ஸ் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் விட்டோம்னா மேலே இப்போ பார்க்கலாமே, இது ஹைச்ஐஎல்எல் இது எப்படி சொன்னோம் ஹில் அப்படின்னு வரணும். டபிள்யூஐஎல்எல் இது எப்படி பண்ணணும் வில் அப்படின்னு வரணும். அடுத்து ஹைச்ஐடி எப்படி ஹிட் அப்படின்னு வரும். பிஐடி எப்படி வரும் பிட் அப்படின்னு வரும். புரியுதா. ஸோ இந்த இடத்துல நம்ம இ சவுண்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஒன் சைடு சொல்ல பாருங்க, ஐ பக்கத்தில் என் வரலாம், இல்லாட்டி என்கே வரலாம், இல்லாட்டி என்ஜி வரலாம், இல்லாட்டி சிகே வரலாம், இல்லாட்டி ஐபி வரலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம் ஐஎல்எல் வரலாம், இல்லாட்டி ஐ கூட டி வரலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம் ஐ கூட டி வரலாம், இல்லாட்டி ஐ கூட எம் வரலாம், இல்லாட்டி ஐ கூட எக்ஸ் வரலாம். இப்படி இந்த மாதிரி கான்சோனன்ட் லெட்டர்ஸ் தான் சேர்ந்து வரும்போது இல்லைங்களா, இந்த கான்சோனன்ட் லெட்டர்ஸ் நம்ம என்ன சொல்றோம், நமக்கு இ சவுண்டு வரும். புரியுதா. அடுத்து ஐ எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐக்கு அடுத்துனாக்க ஒரு கான்சோனன்ட் விட்டு ஒரு வவ்வல் லெட்டர் இருக்குதா, ஒரு கான்சோனன்ட் விட்டு ஒரு வவ்வல் லெட்டர் இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல ஐ சவுண்டு வரும். ஐஎன்இ எப்படி படிக்கணுமா அயன் அப்படின்னு தான் படிக்கணும். புரியுதா. அப்போ பிஐஎன்இ வச்சு என்ன பண்ணணுமா பயன்னு படிக்கணும். புரியுதா. அப்போ என் என்று என்ன வரணும் இ வரணும். இ இருக்கா, இ இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்குது. அடுத்து வேற எங்கே வரலாம் அப்படின்னா ஐ கூட ஒட்டியே தான் இருக்கும் இ இருக்கும் ஓகேவா. அப்போ வவ்வல்ஸ் கான்சோனன்ட்ஸ் வவ்வல்ஸ் இந்த ஃபார்மேட்லேயும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் 2 வவ்வல்ஸ் டிப்தாங் ஃபார்மே வரலாம். என்ன வரலாம் டிப்தாங் மாதிரி வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு என்ன வரும் அந்த இடத்துக்கு இது என்னதான் ஐ சவுண்டு தான் வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வேற யூஸ் பண்ணலாம் எல்டி வந்துச்சுன்னா ஓகேவா. ஐ கூட எல்டி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் ஐ சவுண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ எல்டி வந்தாலும் அதே தான் ஐஜிஹெச்டி இல்லையா. ஜிஹெச்டி வந்தாலும் நமக்கு என்னதான் ஐட்டு தான் வரும் இல்லையா, ஐ சவுண்டு தான் வரும். இப்போ ஜிஹெச் தான் வரும், நமக்கு ஜிஹெச் வந்துச்சுன்னா நமக்கு ஐ சவுண்டு தான் வரும் இல்லைங்களா. அடுத்து இன்னும் பார்த்துங்க எல்லாமே ஐஜிஹெச் இருக்குமா. அடுத்து பாருங்க ஐ பக்கத்தில் என்டி வந்துச்சுனாலும் நமக்கு என்னதான் ஐ சவுண்டு தான். என்டி வந்துச்சுன்னா தான் ஐ சவுண்டு தான் வரணும். அடுத்து என்னது இது எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். புரியுதா. அப்போ ஒன் சைடு ஈக்குவல் பண்ணலாமா. இப்போ ஐஎன்இ வந்துச்சுன்னா அது ஐன்னு படிக்கணும் இல்லையா. ஐஎன்இ வந்துச்சுன்னா அது ஐ சவுண்டு வரும், ஐன்னு படிப்போம். அதே மாதிரி ஐ கூட இ ஒட்டி வந்துச்சுன்னா நமக்கு தான் ஐ சவுண்ட் வரும், ஐ அப்படின்னு சவுண்ட் வரும். அதே மாதிரி ஐ கூட என்ன இருக்கும் எல்டி வந்துச்சு அப்படின்னா ஐல்டுன்னு படிக்கணும். ஐ கூட எல்டி வச்சிருந்தா ஐல்டு அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ஐ கூட ஜிஹெச் வந்துச்சுன்னா இது எப்படி படிக்கணும் ஐட் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும் ஐட் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ஐஎன்டி ஐ கூட என்டி வச்சுன்னா ஐண்ட் அப்படின்னு படிக்கணும். என்ன படிக்கணும்
ஐண்ட் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரக்சரும். புரியுதா? ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாமா? இப்போ PINE இது எப்படி சார் படிப்போம்? பைன். தெரியுதா? எப்படி வருது? பைன் அப்படின்னு வருது. FINE இது எப்படி சொல்கிறோம்? ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம். NICE எப்படி சொல்லுவோம்? நைஸ். எப்படி சொல்லுவோம்? நைஸ் அப்படின்னு சொல்லுவோம். FILE இது எப்படி சார் சொல்கிறோம்? ஃபைல் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும்? ஃபைல் அப்படின்னு வரும். TIE எப்படி சொல்லணும்? டை. அடுத்து PIE எப்படி? பை. DIE டை. LIE லை. அடுத்து பாருங்க WILD WILD சொல்லணும்? வைல்டு. என்ன சொல்லணும்? வைல்டு அப்படின்னு சொல்லணும். CHILD child சொல்லுவாங்கல்ல, child அப்படின்னு வரும். அடுத்து LIGHT சொல்லணும்? லைட். அடுத்து FIGHT ஃபைட். அடுத்து NIGHT நைட். என்ன சொல்றது? எல்லாமே ஐ சவுண்ட். தெரியுங்களா? நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தெரியும் எல்லாமே என்ன சொல்ல வருது? ஐ சவுண்ட் வருது. அடுத்து பாருங்க MINT மைண்ட். FINT ஃபைண்ட். KINT கைண்ட். BINT பைண்ட் அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ அப்போ இந்த ஐக்கு என்ன இருக்கு? இ சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஐ சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல ஐ சவுண்ட் யூஸ் பண்ணணும், கீழே இருக்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஐ சவுண்ட் யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஈயும் ஐயும் பார்த்துட்டோம், ஐக்கு இருக்க சவுண்டு. அடுத்து பாருங்க யூ. யூக்கு எத்தனை சவுண்ட் இருக்கான்? 1 2 3 சவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? என்னென்ன? 1 ஆ சவுண்டு, இன்னொன்று ஊ சவுண்டு, இன்னொன்று யூ சவுண்டுன்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ எங்க ஆ சவுண்ட் வரும்? யூ கூட ஜி சேர்ந்து வரணும் இல்லையா? அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்ம் சேர்ந்து வரும். யூ கூட ஜி வந்துச்சுன்னா அது ஆ சவுண்டு, யூ கூட என் வந்துச்சுன்னா அது ஆ சவுண்டு, யூ கூட எம் வந்துச்சுன்னா அது ஆ சவுண்டு, யூ கூட ஆர் வந்துச்சுன்னா அது ஆ சவுண்டு, அது யூ கூட எல் வந்துச்சுன்னா அது என்ன சவுண்டு? ஆ சவுண்டு. யூ கூட பி வந்துச்சுனாலும் என்னதான்? ஆ சவுண்டு தான். யூ கூட எல் வந்தாலும் ஆ சவுண்டு தான். யூ கூட என் வந்தாலும் ஆ சவுண்டு தான். புரியுதா? ஸோ இதை நம்ம காம்பவுண்ட் ஃபார்ம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்த்துட்டீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டா இது மட்டும் ரீசன் கிடையாது. இதுக்கு அடுத்த இருக்க லெட்டரையும் பார்க்குறாங்க, அதுக்கு அடுத்த இருக்க என்னதான்? கான்சோண்ட் தான். அப்போ டபுள் கான்சோண்ட் வந்துச்சுனாலும் நமக்கு என்னதான்? இப்போ இதில் பாருங்க கான்சோண்ட், அடுத்து இதில் பாருங்க கான்சோண்டா, இதில் பாருங்க கான்சோண்ட், இதில் பாருங்க கான்சோண்ட். அப்போ ஒவ்வொரு லெட்டர்ல என்ன இருக்குது? கான்சோண்ட் இருக்குது. அப்போ கான்சோண்ட் இருக்கிறதுனால இது ஷார்ட் சவுண்டு. அப்போ யூவோட ஷார்ட் சவுண்டு ஆ. அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நம்ம சொல்லலாம். புரியுதா? அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ இந்த இடத்துல ஏ இருக்குல்ல சார், இந்த யூஎன் இருக்குது, ஏ இருக்குது, அப்போ எல்லாத்துலேயும் கான்சோண்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஏ இருந்தால் இப்போ இது லாங் சவுண்ட் தானே வரும் யூ அப்படின்னு சொல்லிப்பீங்க. நல்லா கவனிச்சுங்க. இந்த யூஎன்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? நான் ப்ரிஃபிக்ஸ் வேர்டுன்னு சொல்லியிருக்கேன். யூஎன் மட்டும் என்னது? தனி வேர்டு. அடுத்து என்னது? ஏபிள்ங்கிறது தனி வேர்டு இல்லையா? அப்போனா அது யூஎன்னோட ஷார்ட் சவுண்டு என்ன வரும்? ஆ சவுண்டு தானே வரும். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. சரிட்டு அந்த பிரகாரம் தான் இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ UGLY இது எப்படி சொல்லணும்? அக்லி. UGLY எப்படி சொல்லணும்? அக்லி. UNDER அண்டர். UMPRELLE அம்ப்ரல்லா. என்ன சொல்லணும்? அம்ப்ரல்லா அப்படின்னு சொல்லணும். URGENT அர்ஜென்ட் இப்படி சொல்லுவாங்க, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ULCER என்ன சொல்லுவாங்க? அல்சர். அடுத்து UPDATE அப்டேட். என்னது? அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ULTRA அல்ட்ரா. ULTRA என்ன சொல்லணும்? அல்ட்ரா அப்படின்னு சொல்லணும். UNABLE இதை மாதிரி சொல்லணும். அனேபிள். என்ன சொல்லணும்? அனேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆ யூஸ் பண்ணுவாங்க. சாரி, ஆ யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க யூக்கு ஊன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? அது எப்போ? நல்லா பாருங்க, ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா அது யூ யூஸ் பண்ணா அது என்ன தான் நமக்கு? அது ஊ சவுண்டு தான் வரும். புரியுதா? அப்போ நேமுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உஷா சொல்லுவாங்களா? உஷா அப்படின்னது ஃபர்ஸ்ட்டு யூ தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? உடுப்பி சொல்லுவாங்களா? உடுப்பி. அடுத்து உடுமலை. எல்லாமே என்னது? ஒன்று வில்லேஜ் இருக்கு. ஒன்று பார்த்தா உடுமலைங்கிறது ஒரு இது. எல்லாமே உடுப்பிங்கிறதும் ஒரு வில்லேஜ் இல்லையா? அடுத்த உஷாங்கிறது என்னது? நேம். ஓகேவா? இந்த மாதிரி கூட எல்லாத்துலேயுமே நம்ம நேம் மாதிரி வருது எல்லாமே நமக்கு ஊ யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து யூக்கு யூ சவுண்டு வரும். அது எப்போ சார் யூ சவுண்ட் எங்கே சார் வருது அப்படின்னா இங்கே பாருங்க, யூக்கு அடுத்து எனக்கு என்னக்கு அடுத்து யூ இருக்குது. யூங்கிறது வவல் லெட்டர், அடுத்து என்ன கான்சோண்ட், அடுத்து ஒரு வவல். இப்படி ரெண்டு வவல் வரும்போது முன்னாடி இருக்க வவல் என்னது? லாங் சவுண்டு. இது சொல்லி கொடுத்தோம்ல நம்ம ஸ்ட்ரக்சரில். முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது இது யூனிட் அப்படின்னு படிக்கிறீங்க. UNITN யூனிட். UNION இந்த இடத்துல ஐ இருக்குதா? அப்புறம் அது இது யூனியன் அப்படின்னு தான் படிக்கணும். அடுத்து
யூஎஸ்இ இங்கே என்ன இருக்குது ஈங்கிறது வவலா யூங்கிறது வவல் அப்போ ரெண்டு வந்து முன்னாடி எவ்வளோ லாங் சவுண்டு அப்படின்னது யூஸ் அப்படின்னு வரும் என்ன வரும் யூஸ் அப்படின்னு வரும் அடுத்து என்ன இருக்கு ஐ இருக்கா அப்போ தான் யூஎன் யூனி அப்படின்னு படிக்கணும் அப்போ எப்படி படிக்கணும் ஃபுல்லாக யூனிவர்சிட்டி யூனிவர்ஸ் ஓகேவா யூனிவர்சல் நேஷன் யூனிவர்சிட்டி யூனிவர்ஸ் இப்படி தான் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றும் இப்படி யூஸ்ஃபுல் எப்படின்னா யூஸ்ஃபுல் இப்படிலாம் தான் படிக்கணும் ஓகேவா அப்போ வவல்ஸ் இருக்குதான்னு பார்த்தா என்ன பண்ணணும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும் புரியுதா இப்போ என்னது இதெல்லாமே நமக்கு என்ன சவுண்டு யூ சவுண்டு இல்லையா யூக்கானது அடுத்து பாருங்க என்னது ஓ சவுண்டு ஓக்கு என்ன சவுண்ட் இருக்குதான் ஓக்கு ஆ அப்படின்னு சொல்றோம் ஓக்கு ஆ சவுண்ட் இருக்குது ஆ சவுண்ட் இருக்குது ஓ சவுண்ட் இருக்குது சரி இப்போ ஆ சவுண்ட் எங்கே வரும் ஓ கூட ஆர் வந்துச்சுன்னா அந்த ஆர் அப்படின்னு தான் படிக்கணும் ஓ கூட ஆர் வந்தானது இந்த ஆர் அப்படிங்கிற அந்த ஆர்ல தான் வரும் அடுத்து ஓ கூட எஃப் வந்துச்சு அது ஆஃப் அப்படின்னு தான் வரும் அப்படின்னா அதுவும் ஆ சவுண்டு தான் அடுத்து ஓ கூட என் வந்துச்சுன்னா அது ஆன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னா அதுவும் ஆ சவுண்டு தான் ஓ கூட என்ன வரும் பி சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஆப் தான் இல்லையா அப்போ ஆப் அப்படின்னு தான் வரும் ஓகேவா அடுத்து ஓ கூட எக்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் என்னதான் நமக்கு ஆக்ஸ் அப்படின்னு வரும் அப்போ ஆ சவுண்டு அடுத்து ஓ கூட பி வந்துச்சுன்னா என்னது அது ஆ அப்படின்னு சொல்லுது அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் வரும் அடுத்து ஓ ஐஎல் வந்தாலும் என்னதான் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா ஃபுல்லாக பார்க்கலாமா ஓஆர்பிஐடி இது என்ன சொன்னோமா ஓஆர்பிஐடியை ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஎஃப்எஃப்ஐசிஇ இதை சொன்னாங்க ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஎன்ஐ ஓஎன் இதை சொல்லுவாங்க ஆனியன் சொல்லுவாங்க அடுத்து ஓபிஇஆர்ஏடிஐஓஎன் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஓஎக்ஸ் அப்படின்னா ஆக்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஓபிஜேஇசிடி இப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஐஎல் அப்படின்னா ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சரி அடுத்து பாருங்க ஓக்கு ஆ சவுண்ட் இருக்கு என்னது ஆ ஷார்ட் சவுண்ட் இருக்குல்ல அது எங்க வரும் ஓ கூட பி சேரும்போது என்ன வரும் அப் அப்படின்னு அப் டைன் என்னது அப் டைன் அப்படின்னு வருது அடுத்து என்ன வரும் ஓ கூட சி சேரும்போது ஓ கூட சி சேரும்போது அக் அப்படின்னு சவுண்ட் வரும் அப்போ அந்த அக்யூர் அப்போ ஓசிசி யூஆர் அப்படின்னு இருந்தோம் அக்யூர் அப்படின்னு படிக்கணும் இல்லாட்டி அக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஓயூடி இது ஓ கூட யூஸ் வரும்போது ஆ சவுண்டு தான் வரும் இல்லையா அப்போ அவுட் என்ன வரும் அவுட் அப்படின்னு வரும் அடுத்து ஓ கூட டபிள்யூஎல் சேரும்போது என்ன வரும் அவுட் அப்படின்னு வரும் புரியுதா அப்போ இன்னொரு டைம் பார்க்கலாமா அப்போ ஓ கூட பி சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஆ சவுண்ட் வரும் ஓ கூட சி சேர்ந்துச்சுன்னா வரும் ஆ சவுண்ட் வரும் ஓ கூட யூ சேர்ந்துச்சுன்னா வரும் நமக்கு ஆ சவுண்ட் வரும் ஓ கூட டபிள்யூ சேர்ந்துச்சுன்னா வரும் நமக்கு ஆ சவுண்டு வரும் புரியுதா அடுத்து என்ன இருக்கு ஓக்கு ஓ சவுண்ட் வருது இல்லையா அது எங்க ஓ கூட சிஇ வந்துச்சு அப்படின்னா அது ஓ சவுண்டு வரும் ஓ கூட என்ன வருது சிஇ வந்துச்சுன்னா ஓ சவுண்டு வரும் இங்கே பாருங்களேன் சிசி வந்துச்சுன்னா ஆ சவுண்டு ஓ சிஇ வந்துச்சுன்னா ஓ சவுண்டு அதே மாதிரி என்ன வரும் இஎன் ஓ கூட பிஇஎன் இருக்கு பாருங்க இப்போ இ வருதுல்ல இ வந்துச்சுன்னா முன்னாடி லாங் சவுண்டா அப்படின்னா ஓ ஓப்பன் அப்போ லாங் சவுண்டில் வர ஓப்பன் இருக்குது அடுத்து ஓ கூட டபிள்யூஎன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஓ சவுண்டு தான் அப்படின்னா ஓன் அப்படி தான் வரும் அடுத்து ஓ கூட ஆர் சேர்ந்தா என்ன சொன்ன ஏற்கனவே ஓ சொன்னோம் அப்போ என்ன வரும் ஓரியன் அப்படின்னு வரும் அதான் அது காரணமாக கிடையாது என்ன இருக்குது அதுக்கு அடுத்து நமக்கு ஐங்கிற என்ன இருக்குது நமக்கு வவல் இருக்குது முன்னாடி ஐங்கிற வவல் இருக்கிறனா அது இது லாங் சவுண்டு அப்போ ஓரியன் அப்படின்னு வரும் அடுத்து எல்டி வந்துச்சு ஓல்டு அப்படின்னு தான் வரும் என்ன ஓஎல்டி வந்துச்சுன்னா ஓல்டு தான் படிக்கணும் இப்போ ஓக்கு என்னதான் அந்த இடத்துல ஓ சவுண்டு தான் இதுதான் அப்போ ஒன் சைட் ரீகால் பண்ணலாமா ஓ கூட சிஇ வந்துச்சு அப்படின்னா அதாவது இ சவுண்ட் வருது அப்படின்னாலும் இங்கே பாரு இங்கே இ இருக்கு இங்கே இ இருக்குது அதனால லாங் சவுண்ட்னால ஓ சவுண்ட் வருது அடுத்து டபிள்யூஎன் வந்துச்சுன்னா நமக்கு ஓ சவுண்டு தான் அடுத்த இந்த இடத்துல ஐ இருக்கிறதுனால என்னது முன்னாடி லாங் சவுண்டு அப்படின்னா அது ஓ சவுண்டு தான் எல்டி இருக்கிறதுனால என்னது அது ஓ சவுண்டு தான் புரியுதா அப்போ ரொம்ப சிம்பிள் லாஜிக் வழக்கம் போல் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு வவல் செகண்டு கான்செப்ட் 3 வவல் இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி தான் முன்னாடி லாங் சவுண்டு அது இல்லாமல் பார்த்தப்பனா வேற எங்கே வரும் அப்படின்னா எல்டி வந்தாலோ இந்த டபிள்யூஎன் வந்தாலோ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம ஓ சவுண்டு தான் யூஸ் பண்ணணும் இதுதான் இது எல்லாமே பார்த்தது இல்லாமல் மெயின் வவல் அடுத்து செமி வவல் பார்க்க போகிறோம் செமி வவல் சார் ஒய் தானே ஒய்க்கு என்ன சவுண்ட் இருக்குது இ சவுண்ட் ஒன்று இருக்குது இன்னொன்று ஐ சவுண்ட் இருக்குது எங்கே சார் இ வரும் எங்கே ஐ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க VICTORYன்னு இருக்குது இப்போ என்ன படிக்கணும் விக்டரி அப்படின்னு படிக்கணும் என்னது விக்டரி அப்படின்னு படிக்கணும் ஏன்னா என்னது இந்த இடத்துலயும் வவல் லெட்டர் இருக்கு இந்த இடத்துலயும் வவல் லெட்டர் இருக்குது அப்போ 2 வவல் வரும்போது என்ன பண்ண அந்த இடத்துல இ சவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் என்னது ORY வந்துச்சு அப்படின்னா இ சவுண்ட் யூஸ் பண்ணணும் ஓகேவா
இப்போ விக்டோரி இது ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து பாருங்க ஒரு வேர்டு எண்டில் என்ன இருக்குது, வேர்டு எண்டில் என்ன இருக்குது, டிஆர்ஒய்னு இருக்குது. இப்போ டிஆர்ஒய்னு ஒரு வேர்டோட ஜாயினிங் இருக்குதுல்ல, ட்ரெயின் படிக்கக்கூடாது, என்ன பண்ணணும், ட்ரீன்னு தான் படிக்கணும். என்ன படிக்கணும், ஒரு வேர்டில் எண்டில் ஈல முடியக்கூடிய வேர்டு என்ன பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுது நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் மாற்ற பேண்டரி பேண்டரிஸ் அப்படின்னு மாற்றுவாங்க, அப்படி தானே. ஒயில முடியக்கூடிய வேர்டு என்னது நமக்கு ஐ சவுண்ட் மாதிரி இருக்கும். ஐக்கு இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் என்னது ஈ தானே. சொல்ல போய் தான் சிங்குலர் ப்ளூரல் மாற்றும்போது என்ன பண்ணுவோம், பேண்டரியா ப்ளூரல் ஃபார்ம் மாற்ற பேண்டரிஸ் அப்படின்னு மாற்றுவாங்க. ஒய்க்கு ஐ சவுண்டு வரும்ல, ஐக்கு என்ன சவுண்ட் நம்ம ஈ சவுண்டு தான் ஷார்ட் ஃபார்ம். அப்போ அது நம்ம ஒய்யை ஈன்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்லணும், பேண்டரி அந்த ஸ்ட்ரக்சர் சொல்லணும். ட்ரைங்கிற மெத்தடில் சொல்லிடக்கூடாது. எப்போ வரும் ட்ரைங்கிறது, அந்த வேர்டு மட்டும் டிஆர்ஒய் மட்டும் தனியாக வந்தால் தான் அது ட்ரை. எஃப்ஆர்ஒய் தனியாக வந்தால் மட்டும்தான் அது ஃப்ரை. சிஆர்ஒய் தனியாக வந்தால் மட்டும்தான் அது க்ரை. சொல்ல புரியுதா. இதே ஒரு சென்டென்ஸ் சொல்லிய இதில் வந்துச்சுன்னா நம்ம ட்ரீ அப்படின்னு வரும், ட்ரீ ஃப்ரீ. இப்போ அதே மாதிரி ட்ரீ இப்படி தான் நமக்கு வரணும், புரியுதா. அதனால இது என்னது பேண்டரி அப்படின்னு வருது, என்னது பேண்ட்ரி அப்படின்னு வருது. அடுத்து HISTORY வழக்கம் சேம் செக்ஸ் என்னது அரி அப்படின்னது ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி வரும். இதில் பாருங்க ஒய்க்கு என்னது ஐசன் கொடுத்துருவோமா. இதில் பாருங்களேன் எந்த ஒரு வவ்வலுமே கிடையாது இல்லையா, எந்த ஒரு வவ்வலுமே கிடையாது. பிளைன் சென்டென்ஸ் 3 லெட்டர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னதான் ஐ சவுண்ட் தான் வரணும், புரியுதா. அப்போ ஆர்ஒய் தான் ரைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஆர்ஒயில் வந்துச்சா அது ரை தான். ஒரு கான்சவுண்ட் பாருங்க, அடுத்த ரெண்டுமே கான்சவுண்ட் தான் இல்லையா, 3மே தான் கான்சவுண்ட். இப்படி ஸ்ட்ரக்சர் வரும்போது நமக்கு என்ன அது ஐ சவுண்ட் தான் வரும். இப்போ டிஆர்ஒய் என்ன சொல்லணுமா, ட்ரை அப்படின்னு சொல்லணும். சிஆர்ஒய் என்ன சொல்லணும், க்ரை அப்படின்னு சொல்லணும். எஃப்ஆர்ஒய் எப்படி சொல்லணும், ஃப்ரை அப்படின்னு சொல்லணும் இல்லையா. டிஆர்ஒய்யா ட்ரை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா. ஸோ புரியுதா. ஸோ இதெல்லாம் தான் என்னது நமக்கு வவர்ட்ஸுடைய சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ 2 வீடியோ வவர்ட் சவுண்ட்ஸ்க்கே நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஓரளவு எனக்கு கிட்டத்தட்ட புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறக்காம என்ன பண்ண எனக்கு கமெண்ட் பாக்ஸை நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஓகே, we will see the next video. Thank you for watching.